பற்றி அனுபவ செய்தியும் அறிய முடியவில்லை. அறியவும் முடியாது, அவனை பிடிக்கவும் முடியாது. பிடித்து விட்டால் தாங்கள் நிர்ணயிக்கும் தண்டனையை நானே அவனுக்கு வழங்குவேன். தண்டனை விஜயா, அந்த வீணன் கிடைக்கட்டும். அவனை கட்டி வைத்து கசையால் அடித்து கழுவிலேற்றி கழுவிக்கரையாக்குவேன். அதை கண்டு உங்கள் கருணை உள்ளம் களிப்படையும், அன்பே உருவான உங்கள் ஆத்மா சாந்தி அடையும் அல்லவா சுவாமி? இளவரசே, விஜயா, அப்பா, தவறாக நினைக்காதீர்கள். அந்த ராஜ துரோகியை நினைத்தால் எனக்கும் ரத்தம் கொதிக்கிறது. அவன் என் கையிலே கிடைத்தால் குருசுவாமி சொன்னதை எல்லாம் நானே செய்ய தயாராயிருக்கிறேன். பார்த்தீர்களா சுவாமி, விஜயன் உங்கள் கட்சிதான் பேசியிருக்கிறான். பேசுகிற முறைதான் சற்று திருந்த வேண்டும். விஜயா, சுவாமி, அந்த புரட்சிக்காரனை இப்படியே விட்டு விட்டால் அரண்மனை சுகபோகங்களை எல்லாம் பஞ்சுகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவான். அதனால் தான் அவனை அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அரசே, யாரது? மணிநாட்டிலிருந்து தூதுவர். கப்பப்பணம் தான் கட்டி